அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு லைக் தான் முக்கியமாக இருக்குது. இப்போலாம் 41 லைக் வருதுங்க எனக்கு. அடிச்சு போல விடு தங்கம். கீரி வந்து நேற்று பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஆமாம், அச்சோடு அதை விட கொஞ்சம் ஜெருசாக இருக்குது. இச்சோடு பிடிச்சிட்டு போயிடுது ஒரு சேவை குஞ்சு. ஆமாம், தீந்தா டக்குன்னு எதையும் வாங்கறதில்ல. அங்கே குருன்னு இங்கே குருன்னு. குளிருக்கு இல்லை, அதுக்கு உடம்பு சரியில்லை. இதுக்கு எதாவது மருந்து போட்டு விட்டா தான் அது தப்பிக்கும். ரெண்டு அப்படி நிற்கிது. இது நான் இன்னைக்கு காலையில் மருந்து போட்டிருந்தேன்னா உங்களுக்கு சாப்பாடு ஸ்கூலுக்கு ரெடி ஆகாது. எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். உங்களை இல்லைங்களா? அதுக்குள்ளே திரும்பிட்டீங்கன்னா எப்படி அவங்க பதில் சொல்லுவாங்க? ஏனுங்க? ஓ, பார்த்து மெல்ல பில்லுக்கு வலிக்க போகுது. டே மண்டையா, என்னடா சாப்பிட்றா? உங்கள் அம்மா அதெல்லாம் சாப்பிடவே மாட்டா. உனக்கு அதெல்லாம் கூட சொல்லித்தல்லையா? வேண்டா. கொம்பு முட்டி கொண்டு இருக்கிறது. கொம்பு ஏண்டா கலராகி விட்டார். கலரு விழா எலும்பு தெரியிற அளவுக்கு தலைவர் சாப்பிட்றார். ஏனுங்க தலைவரே? விழா எலும்பு தலைவரே, பொன்னாட்ட வாய் மட்டும் அடாடா முச்சுக்குன்னு. அவ்வளோ கஷ்டம் சாப்பிட்றதுக்கு. அட, நம்ம கண்ணெல்லாம் வைக்க மாட்டேன். திரும்பு ஒளிச்சு வச்சு சாப்பிட்ற. ஏண்டா டேய், என்னடா சின்ன வாயி மொட்டு வாயி. வால் வேறு இழுத்து விடணுமாம்மா. குட்டியாக போச்சுன்னு வேறு பேசுகிறாங்கோ. ஒன்றும் பண்ணலடா தம்பி, ஒன்றும் பண்ணலடா. அப்பா ஏடா குட்டவாளாக போயிட்டீங்கன்னா அப்புறம் யார் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுறதுனே எனக்கே தெரிய மாட்டேங்கிறா தம்பி. என்னை மாற்றலாம். சோஃபோ ஏண்டா சோஃபோ காதப்பேரு. அச்சோ, கண்ணு போச்சு. என் தங்க பையனோட கண்ணு போச்சே. பட்டி பைடா, பாய். கோழிச்சத்தம், மாட்டுச்சத்தம், இன்னும் ஆட்டுச்சத்தம் மட்டும் தான் கேட்கறதில்ல. ஆட்டுச்சத்தத்தை எப்போ நான் கேட்க போகிறனும்? அது இந்த குட்டியெல்லாம் இந்த செவுத்து மேலே ஏறி வரிசையாக விளையாண்டுருக்கோம். நான் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓ, போயிட்டாங்க எல்லோரும். அவங்களுக்காக வீடியோ எடுக்கிறக்கே வந்தேன்.
போயிட்டாங்க எல்லோரும். குட்டியாக வரிசையாக போண்டாஸ் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. போண்டாஸ் வீடு எல்லாமே தெரியுது எனக்கு. நான் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் இப்போல்லாம் சாமிநாதண்ணா தானே நான் போகிறாரு. சாமிநாதண்ணா என்ன சாமிநாதண்ணா நீங்கள் தான் ஞாபகம் வரீங்க. முகில் அன்பன் அப்படி தானே? ஸ்கூல் போகிறீங்களா போகிறது இல்லையா? போகிறது இல்லையா? ஏன்? உனக்கு 4 வயசே முடியலையா? இவர் என் கூட பேசினாராமா? நிஜமா என் கூட பேசுனீங்களா? எவர் நீங்க தான்? ஏன் அழகு என்கிட்டலாம் இந்த மாதிரி யாருமே வரமாட்டாங்க. அவரே வந்து மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கருத்தர். நீங்க ஒரே பையனா? ஒரு பையன். அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ இருக்காங்களா இல்லையா? இல்லையா? அப்போ தம்பியோ பாப்பாவோ கேள்றா. முட்டைனா போச்சு. அப்புறம் உனக்கு விளையாடுற கால இல்லை சொன்னா புரிஞ்சுக்கோ சரியா? யாரும் தெரியல, தெரிஞ்சா மொத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல முகில் எங்க பேர் மறந்துட்டேன் நானு. முகில் அன்பன். கை சப்பாதிங்க, பல்லு முன்னாடி வந்துடுது. தெரிஞ்சிடுச்சா? நான் உனக்கு அத்தை ஆகிறனா சித்தி ஆகிறனா என்ன ஆகிறேன்னு தெரியலையே. பரவாயில்ல, நல்ல வய. என் கூட ஒண்ணுமே வந்து ஒட்டிக்காது. இவன் சொல்றதான அவன். எங்க அம்மா இருட்டானா கம்ப்யூட்டர்ல போட்டு வருவாராமா பொம்மை. வாவ். நம்ம ரைம்ஸ் எங்க ஒரு ரைம்ஸ் சொல்லுங்களா? சொல்லுங்கடி. டி சொல்லக்கூடாதாமா? செல்லமா டி தானே சொல்லுவாங்க பசங்களை. பொண்ணுங்கள டா சொல்லுவாங்க. டி தான்டி. சொல்லுடி. ஒரே ஒரு ரைம் சொல்றி. என்னடி சொல்லுடி. சொல்லுடி. சொல்லுங்க. ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ எப்படி பண்ணுவேன் அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக பண்ணிடுவேன். இந்த கூண்டெல்லாம் எடுக்கணும். இந்த சைடு ஃபுல்லாக எவ்வளோ தூரம் பச்சை வளம் வருதோ அது வரைக்கும் கட்டணும். அந்த வாட்டையவே காணோம். மழை வந்தால் எல்லா வேலையும் உருப்படியாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஆனால் மழை வருவதற்கான சாத்தியக்கூறுகளே சற்று கூட கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியலை. இப்போலாம் பிஞ்சு பிடிக்குது. இது என்ன கலராக அது என்ன கலர் தெரியலிங்க. ஒன்று பச்சை ஒன்று சிகப்பு பிஞ்சு பிடிக்குது. ஆனால் கறி போகுது. இது எதுனாலேன்னு தெரில. தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் அவ்வளோதான். ஃப்ளெக்சிபிளான தோல். அஜிஜோ நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. அவர் இன்னும் குழந்த பையன் தானே, அதனால அப்படி தான் இருப்பார். கொம்பு வந்துட்டு இருக்கு. அவங்க அக்காலாட்ட பண்ணி வைக்கிறேன். அவள் தான் போனால் தலை தூக்கிறா. பில் மறுபடியும் ஒரு செலவு வைத்தே ஆக வேண்டும். அதை வச்சோம்னா மட்டும்தான் இனி அடுத்தது தப்பிக்க முடியும். ஏன்னா அவனி வந்து பண்ண பெருசாகிட்டே இருக்குது. அவர் கொஞ்சம் பெருசாகிட்டாருன்னா அவருக்கு தீனி வேணும். அவரெலாம் அக்கட்டாலே பிடிச்சிட்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். நிஜமாலுமே ஐயோ அவன் என்ன சேட்டை, பயங்கர சேட்டையாக இருக்கிறான். எதாக இருந்தாலும் அங்கேயே போட்டு பால் மறந்ததுக்கப்புறம் கொடுத்துடலாம். இல்லைன்னா சாமிக்கு கொடுத்துடலாம். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. எல்லாம் இங்கே வரைக்கும் வருது. அதுதான் கீரி வந்து மாட்டிட்டு போயிடுது. இங்கே நிற்கிது. அந்த இங்கே நிற்கிது. இங்கே வரைக்கும் வருது. கீரி வர்ற இடம் பக்கமே.
அதுக்கும் எவ்வளோ தூரம் அநியாயம் பண்ணுது இந்த கீரி. ஃபேமிலியாக இருக்கம்மா, ஃபேமிலியாக அவங்க ஃபேமிலிக்கு அவங்க இது சாப்பிட்டா போக வேண்டியதானே ஒன்றை பிடிச்சி அநியாயம் பண்ணுது. அது பிடிச்சி அந்த ரத்தத்தை மட்டும் குடிச்சிட்டு போட்டு போகிறக்குது எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை. ஓ ஒரு ஆள் வருது, அம்மா ஃபோனுங்க. எனக்கு சாயங்காலம் நேரம் ஃபோன் கிடைக்கிறக்குள்ளே அது இந்த வீடியோ போட்டோன்னே எனக்கு உசுறு ஊர அந்த ஃபோனுக்குள்ளேயே தான் இருக்கும். கமெண்ட் பார்க்குறதில்ல, ரிப்ளை எல்லாம் லேட் நைட் ஆயிடுது. சரி அந்நேரத்தில் ஏன் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாயந்தரமாக பண்ணிகிட்ருக்கிறேன். காலையில் அடுத்த நாள் காலையில் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஸோ சாமி, அது அவங்க எழுதுறது எல்லாமே ஃபோனு இதே தான். இதனாலேயே தான் ஃபோன் நம்ம கையில் வாங்கிறதும் இல்லை, கிடைக்கிறதில்ல. நம்மளுக்கு வாங்கிறதுல நம்மளுக்கு ஃபோன் கிடைக்கிறதில்ல. பெரும் பிரச்சனையும் டார்ச்சருமாகவே போயிட்டுருக்குது. தட்டு போர் வேறு டொபுக்கு நல்லா இருக்கிற 5-6 தட்டு ஒரு 10 ஒரு 30-40 கட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். தள்ளி வா, மாடு இருக்குது. மேடம் பயந்துப்பாங்க, சின்ன மேடம். ஏண்டா போனா ரொம்ப நாள் ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடியே இந்த காய் பார்த்தாச்சுங்க. ஆனால் எப்படி இருக்கும் என்ன இருக்குன்னு தெரில. நான் பார்த்ததுக்கப்புறம் என் கையில் அப்போ ஃபோன் இல்லை. இனி எப்படி வரும் என்ன ஏதுன்னு தெரில. அந்த அண்ணா தெவுக்குது புளிக்குது அந்த மாதிரி என்னென்ன சொல்லுவார். ஏதோ ஒரு 2 மரத்தை வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. அது காயும் பிடிச்சிருச்சு. சந்தோஷத்தை விட இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. நல்லா 2-3 பிஞ்சு பிடிச்சிருக்குது. சிக்கி இது எப்படி வருவாங்கன்னு தெரில. அங்கே ஒரு பிஞ்சு, அப்புறம் இங்கே ஒரு பிஞ்சு, அப்படியே அங்கங்கே பிடிச்சிருக்குது. இந்த இங்கேயும் வருது. எனக்கு சீத்தாப்பழம் தான் ரொம்ப ஆசை, ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா சிகப்பும் இருக்குது பச்சையும் இருக்குது. சும்மா ஓடு மட்டும்தான் ஏதோ டிஃப்ரெண்ட்டுங்கிறாங்க. எல்லாமே கசன்னு தான் இருக்குது. இன்னும் மழையும் வரலை. மறுபடி வந்த மழை பில்லுக்களவாக தான் வருதே தவிர நல்லா பிடுங்குற அளவுக்கு கூட வரமாட்டேங்குது. அதனால் ஃபஸ்ட்டு மறுபடியும் என்னது எனக்கு தெரிஞ்சு பப்பாளி ஃபஸ்ட்டு, அப்புறம் இவங்க தான் செகண்டுன்னு நினைக்கிறேன். வைத்த மரங்களில் ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1.5 வருஷத்த மரத்தில் என்னது இது மாதுளம்பழம் செகண்ட் இடத்தை பிடிக்கிறார்கள். பார்ப்போம் இனி யார் எப்பப்போ எப்படி வராங்கன்னு சொல்லிட்டு. பலாமரம், நகாப்பழமரம், அடடடடா எல்லாம் எப்போ கைமேல் பலன் பார்க்க போகிறேன்னு என்று தெரியவில்லை. நான் இந்த வீடியோ உட்காந்துட்டு அங்கே மரத்தடியில் ஒன்று பேசியிருப்பேன். அந்த கையை மட்டும் எதுக்கு தான் இந்த ஆடுதுன்னே தெரியல. ஸோ சாமி, இந்த கையும் வாய் மட்டும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒன்றா மறுபடியும் எனக்கு உட்காந்துட்டு இப்போவாது கை பரவாயில்ல. அங்கே உட்காந்துட்டு பேசும்போது எனக்கு எடிட்டிங்கில் சிரிப்பாக வந்துச்சு. சரி அதை ஏன் போடணும்னு விட்டாச்சு. அப்படியே கையை இப்படி ஆட்ட ஆட்டிக்கிட்டே தான் இருக்கிறனே தவிர சரி. ஐயோ, அந்த டிச்சு தண்ணி குடிக்கிறதுல மட்டும் இதுக்காகத்தான் இங்கே நின்றுட்டுருக்குறேன். டிச்சு தண்ணி குடித்தா தான் சளி உடம்பு சரியில்லாம் போகுமாமா. இது இன்னும் நாங்கள் மூடாமே வச்சுருக்குறோம். அங்கே ஊற்றி வச்சா மருந்து ஊற்றி வச்சாரான்னு சொல்லிட்டு எருமைகள் இங்கே ஏழே ஒன்றும் பண்ணல, கம்மு நெல்லு பட்டி புட்டா சுத்தா. என்னடா பண்ணிட்டு இருக்கிற? என்னடா நடவு கம்பி மேல் நடக்கிறவன் நாட்ட டேய் பட்ரிப் மண்டையா, இங்கே பாடுறா பர் ஓடியே போயிட்டாவோ. ஏ பேடி பேடி ஆடாடு 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 ஆடாடு
திரும்பி மூஞ்சித்தான் காட்டேன்டா, அந்த அழகு திருமத்தை காட்டுங்கோ, என்னமோ சொல்லி காட்டுங்கோன்னு சொல்லுவாங்களே, வரல. அம்மாவுக்கு காட்டுங்கோ. இங்க வர்றா பாருங்க, நம்ம செடி காய் காய்ச்சிருச்சு, சிச்சி பூ பூத்துருச்சே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே. வயசாயிடுச்சு அதுக்குள்ள, பரவாயில்லையே. இந்த மரம் அந்த இடத்துல இருந்துச்சு, ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு. இது நாட்டு மரம். இது வந்து ஹைப்ரிட்டு. தம்பி நீங்கள் வேற முருங்கத்தில், தம்பி மணிகண்டன் தானே நீங்கள் என்ன சொன்னீங்க, முருங்கை சூப் போட்டு குடிக்க சொல்லியிருந்தீங்க. நான் இவங்களை தான் வளர்த்துறேன், இன்னும் வளர்ந்த வாட்டவே காணோம். இவர்களுக்கு வயது 2 இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் இன்னும் வளர மாட்டேங்கிறாங்கோ. ஏன் அப்படின்னு தெரில. இவர் வந்து அப்பா கடைசியாக நம்ம வீட்டுக்கு 2020 லாக்டவுனுக்கு முந்தின இதில் டேடி மம்மி வந்திருந்தாங்க. அதுலேருந்து கட்டை கொண்டு வந்துருந்தாங்க, 4-5 கட்டையே என்னமோ. 5 கட்டையில் அத்தனையும் தளைஞ்சிது. சரி இத்தனை என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டு போக, வெட்டினது தளைஞ்சது எல்லாம் போக மறுபடியும் ஒன்று தான் இருந்தது. அந்த ஒன்றில் வந்தவங்க தான் இவங்க வந்து ஹைப்ரிட்டு. இவங்க இந்த அளவுக்கு தான் வந்திருக்குறாங்க. இது வந்து தந்தையார் நினைவாக ஆசாசியாக வளர்த்திட்ருக்கிறேன். தந்தையார் நினைவாக என்ன, இது மறுபடியும் கிள்ளிடலாம். இன்னைக்கு கிள்ளி ஒரு நாளைக்கு சூப் போட்டு குடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். இது அப்பா கொண்டு வந்தது, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். இதுதான் எனக்கு அடடடடா கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இது எப்படி காய்க்கும்னு தெரில. என்னோட கொஞ்சோண்டு தான் ஒரு முளத்துக்கு வளர்த்தியாக இருக்கும் போல். எத்தனை பூ பூத்துருக்கு. முருங்காய்னா எனக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அத்தை சாம்பார் வச்சாங்கன்னா அதில் முருங்காய் போட்டு வைப்பாங்க, செமையாக இருக்கும். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கள. அப்பா எப்படி எல்லோரும் தான் தெரியுமா, வீடே அவனால் ஆகிறது. ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டேன். சரி பரவாயில்ல, இனி வாழும் காலம் எப்படி இருக்கும்னு தெரில. அவங்க கும்பிட்ற சாமி கைவலின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அப்படின்னு எனக்கு இன்றைக்கி காலையில் தோணுச்சு. அவங்க எத்தனை சாமி எப்படியெல்லாம் கும்பிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமையானா கறியாக இருக்கும், வெள்ளிக்கிழமையானா வீடு ஒழிச்சிருவாங்க. அந்த மாதிரி சாமி சாமி சாமி. அப்பாப்பா முருங்கப்பூ தின்னவனே, முள்ளா அங்கஞ்சி குடித்தவனே, பாம்பு கையை மாட்டையும் நான் மாட்டேன், மாதளங்கா கோட்டை. யாருக்கு இதெல்லாம் தெரியும்? ஐயோ என்ன இப்படி ஒரு ஆனந்தம் பாடும் மனமாசை ஊஞ்சலில் ஆடும். ஏதோ ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அந்த வார்த்தைக்கு பின்பாட்டு பாட்டாக வந்துடுது. ஒரு முருங்கை மரம் பூ பூத்ததுக்கு இத்தனை சந்தோஷமா? ஆமாங்க, செம்ம சந்தோஷம், செம்ம ஹாப்பி. நேத்தான் வாழைத்தார் வெட்டினேன். அந்த வாழைத்தார் வெட்டினதுக்கப்புறம் என் மனசு எப்படி மாறிடுச்சு தெரியுமா? அப்பா அப்படி இருந்தது. மிகுந்த குழப்பத்தில் இருந்த மனசை தெளிய வச்சது அந்த வாழைத்தார்னு சொல்லலாம். அவ்வளோ ஜிகு பார்ப்போம் நீங்கள் எப்போ போட்டு காய்க்கிறீங்கன்னு தெரில. 1 வருஷம் 1.25 வருஷம்தான் இருக்கும் கணக்கு. நல்லா காலையில் ஊற்றி வச்ச தண்ணி அதுக்குள்ளே அந்த குண்டால பாருங்களேன், ட்ரிங்கரில் பாருங்களேன் எவ்வளோ மண்ணுன்னு. எப்படி குடிக்கும் அந்த கோழி குஞ்சுங்க? அநியாயம் பண்ணுது. 3:30 மணி ஆச்சு, அதுக்குள்ளே இந்த ஷேட்டை செஞ்சு வச்சுருக்குது. இதோட என்னதான் பண்ணுறதுன்னு தெரில. பக்கி தலைவரோட அக்காவும் சாப்பிட மாட்டேங்கிறா, தலைவரோட அம்மாவும் சாப்பிட மாட்டேங்கிறா. ஆனால் தலைவர் சாப்பிட்றது எனக்கு கொஞ்சம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பரவாயில்ல, தலைவர் வக்கிப்புல் சாப்பிடுகிறார். எனக்கு தலைவரே டேய் மண்டகோஸ்தலையே குச்சி பையிலே ஷிபா. ஹலோ தலைவரே, கொஞ்சம் இங்கே வாருங்க. அழகு திருமுகத்தை காட்டுங்கோ, அம்மாவுக்கு காட்டுங்கோ.
நான் விழுந்துருவேன் இருக்குது. வாங்க வாங்க வாங்க, உங்களைத்தான் காணாமல் தொலைவிட்டு இருக்கு. வாங்க 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 வாங்க, அப்படி தான் வாங்க, கிட்ட வாங்க, அப்படியே வாங்க 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 வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. அடா 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 அடா. எங்கள் ஓரீர் ஏனுங்க ஏனுங்க. எஸ்மாங் எஸ்மாங். மதிப்புண்டா, மரியாதை உண்டா, போடா. அப்பா. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.